லோர்ட் திருச்சபையின் இந்த அதிகாலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்றதான திருச்சபையின் ஊழியர்களையும் திருச்சபையின் விசுவாசிகளையும் விசேஷமாக இந்த நேரலையிலே இந்த ஞாயிறு ஆராதனையிலும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தின் சாதனங்களின் வாயிலாக இந்த ஆராதனையை கண்டுகளித்து கொண்டிருக்கின்றதான ஒவ்வொரு தேசத்தின் மக்களையும் கிறிஸ்தவ வட்டாரங்களையும் விசேஷமாக இலங்கை வாழ் திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நான் உங்கள் இறைப்பணியாளர் தேவராஜ் எபனேசர். கர்மேல் பூரண சுவிசேஷ திருச்சபையின் சபையின் ஊழியங்கள் விசுவாசிகள் சார்பிலும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலும் இந்த ஆராதனையிலே எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கு அழைப்பினை தந்ததான தூரதேசத்தில் இருக்கின்றதான இந்த லோர்ட் டிவியின் ஸ்தாபகர் பிரதர் அலன் அவர்களுக்கும், இலங்கை திருநாட்டிலே இந்த ஊழியத்தை பற்பல பாடுகள் மத்தியிலே கர்த்தருக்குள்ளாக செய்து வருகின்றதான சகோதரன் அகலியன் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் நாங்கள் யாவரும் இணைந்து ஐக்கியமாக கர்த்தருடைய ராஜ்யத்தின் வேலையை இந்த உபத்திரவ நாட்களிலும் நாங்கள் வெற்றியோடு செய்வோமாக. தொடர்ந்தும் நாங்கள் கண்களை மூடி ஜெப நிலையிலே இருப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காய் நன்றி. இந்த நாளிலும் லோர்ட் திருச்சபையினுடைய இந்த நேரலை ஆராதனையிலே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க தந்த கிருபை பலனுக்காய் நன்றி. துதிவலைகளோடு கூட இருந்தீர். தொடர்ந்தும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஜெபிக்கின்றோம். வார்த்தைகளை நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய ஜனங்களையும், விசேஷமாக இந்த செய்தியை வருங்காலங்களிலே பார்க்க இருக்கின்ற உம்முடைய ஜனங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவ ஆவியானவர் நன்மையான காரியங்களை உண்டு பண்ண வேண்டும். வார்த்தையின் நேரத்திலே எந்தவித தடைகளும் இடையூறும் வராதபடி ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை தங்களுடைய இருதயங்களிலே பதித்து வைக்கத்தக்கதாக நீர் நன்மைகளை செய்யும். எல்லா வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லது. இந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஆராதனைக்கு நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நேரத்திலே நாங்கள் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பழைய ஏற்பாட்டிலே 1038 பக்கம். இன்றைய தின இந்த ஆராதனையின் இந்த வார்த்தை வேளையிலே நாங்கள் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பை நான் கொடுக்க உங்கள் மத்தியிலே ஆசைப்படுகின்றேன். என்னவென்றால், தரியு ராஜா கண்ட தலைவனுடைய பண்புகள். தரியு ராஜா கண்ட தலைவனுடைய பண்புகள். உண்மையிலேயே நாங்கள் அவதானிக்கின்றதான தலைவனுடைய பண்புகளைத்தான் நாங்கள் மற்றவர்களுக்கு கூறுவதற்கு நாங்கள் எத்தனப்படுவோம், பிரியர்த்தனப்படுவோம், ஆசைப்படுவோம். ஆனால் மற்றவர்கள் ஒரு தலைவனிடத்திலே கண்டதான பண்புகளை நாங்கள் அதிகளவிலே அக்கறை கொள்வதில்லை. ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு அந்நிய தேசத்தின் ராஜா ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள் என்னவென்பதை அவர் அவதானித்தார் என்பதை இன்றைய இந்த ஆராதனையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே ஒரு தலைவன் எவ்வண்ணமாக இருக்க வேண்டும், அந்த தலைவன் தனக்கு கீழாக இருக்கின்ற ஒவ்வொரு பிரபுக்களை அவதானிக்க வேண்டும். பிரபுக்களுக்கு கீழாக இருக்கின்ற பிரதானிகளை அவதானிக்க வேண்டும். பிரதானிகளுக்கு கீழாக இருக்கின்றதான குடி மக்களை அவர் அவதானிக்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது. தலைவர் எல்லாம் ஆட்சி அதிகாரங்களுக்கு வருகிறதற்கு முன்பதாக நன்கு பேசி ஆட்சி அமைப்பை அவர்கள் பிடித்து கொள்வார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல எங்களுடைய ஜனங்கள் அதற்கு ஒத்திசைவாகி தலைவன் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற்றவில்லையே என்பதை அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் கர்த்தரை அறியாத இந்த தரியு ராஜா ஒரு தலைவனிடத்திலே எவ்வண்ணமாக ஒரு பண்புகள் காணப்பட வேண்டும், நிர்வாக திறமைகள் காணப்பட வேண்டும் என்பதை அவருடைய வாயிலாக நாங்கள் பார்க்க போகின்றோம். நாங்கள் இந்த 6ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன், நீங்கள் செவிப்படுத்திக் கொள்ளுங்கள். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். எப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். அதாவது தரியு ராஜாவுக்கு கீழாக 120 குறுநில பிரபுக்கள் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய கணக்கொப்புவிப்பை சரியாக செய்கின்றார்களா, மக்களை விசாரிக்கின்ற முறை சரியாக இருக்கின்றதா, ஏதும் தன்னுடைய ஆட்சியிலே குறைபாடு இருக்கின்றதா என்று அறிந்து ராஜா என்ன செய்கின்றார், 120 பிரபுக்களை
அவர் நியமிக்கின்றார். ஆனாலும் அந்த 120 பிரபுக்களை கண்காணிப்பதற்கு 3 நபர்களை அவர் தெரிவு செய்கிறார் அவர்களுக்கு மேலாக. அதில் ஒருவர் தான் இந்த தானியேல். நீங்கள் இந்த தானியேலின் புஸ்தகத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது தானியேலினுடைய அநேக பண்புகள், தேவனுக்காக வைராக்கியம் காண்பித்த விதங்கள், தேவனுக்காக அவர் எடுத்துக்கொண்ட வைராக்கியங்கள், அர்ப்பணிப்புகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்க முடியும். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்க முடியும். அங்கே தரியு ராஜாவுக்கு முன்பதாக நேபுகாத்நேச்சர் ஒரு பிரதானியை தெரிவு செய்வதற்கு என்னென்ன குணாதிசயங்களை அங்கே கண்டார். மாசில்லாதவர்கள், ஞானிகள், அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ளவர்கள், எனவே நன்கு கல்வியிலே நிபுணத்துவம் உள்ளவர்கள், இப்படிப்பட்ட வாலிபர்களை அவர் தெரிவு செய்தார். ஆனாலும் அவர் தெரிவு செய்த காலத்துக்கு பின்பதாக இந்த தரியு என்பவரும் என்ன செய்தார், சில குணாதிசயங்களை அவதானித்துக் கொண்டு வந்தார். அதில் முதலாவது குணாதிசயம் தான் விசேஷித்த ஆவி இருந்தது. இந்த விசேஷித்த ஆவி என்னவென்றால், இதை நாங்கள் பார்க்க முடியும், தனிச்சிறப்பு, எக்ஸ்ட்ராடினரி ஸ்பிரிட் என்று ஆங்கில வேதாகமத்திலே நாங்கள் பார்க்கலாம். அதாவது குட் கேரக்டர் இல்லையா என்பதை ஜனங்கள் கண்டுபிடிப்பார்கள். ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு ராஜா கண்டுபிடித்தார், இவருக்குள் ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்று. எனவே எங்களை மற்றவர்கள் பார்த்து சொல்ல வேண்டும், இவருக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறாரா. சுருக்க சொன்னமானால் கிறிஸ்தவ குணாதிசயங்கள் இவருக்கு காணப்படுகிறதா, கிறிஸ்தவ பண்புகள் காணப்படுகிறதா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே கர்த்தரை அறியாத அந்த ஜாதியின் ராஜா அறிந்து கொண்டார், தானியேலுக்குள் விசேஷித்த ஆவியானவராகிய தேவன் இருந்தார். இந்த ராஜா ஏன் இந்த பிரதானிகளின் தலைவனாக ராஜ்ய பாரத்திலே தானியேலை தெரிவு செய்து கொண்டார் என்றால், தன்னுடைய ராஜ்யம் பணம் பொருளாதாரங்களிலே குன்றிவிடாதபடி, தன்னுடைய ஆட்சி ஆண்டுகள் அதிகரிக்க வேண்டும் என்று, தன்னுடைய குடிமக்கள் சம்பிரமமாய் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்பதிலேயே இந்த ராஜா அதிக ஆசைப்பட்டார். இந்த தானியேல் ஜூதேயா தேசத்திலிருந்து அழைத்து வரப்பட்ட ஒரு சிறையிருப்பின் வாலிபனாக இருக்கிறார். சிறையிருப்பிலே மக்கள் இருந்த பொழுதும் அந்த மக்கள் மத்தியிலே தானியேலும் இந்த விசேஷித்த ஆவி உள்ள இந்த கிரியைகளை காண்பித்து நடத்தி வந்து கொண்டிருந்ததை நாங்கள் இந்த தரியு ராஜாவினுடைய வாயில் மூலம் நாங்கள் காண முடிகிறது. எனவே இந்த 6ஆம் அதிகாரத்தை எழுத்தாளர் சொல்வதை விட எழுத்தாளர் தரியு ராஜாவின் வாயிலாக சொல்லுகின்றார். அப்ப தரியு ராஜா எவ்வண்ணமாக அவதானித்தார், விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். முதலாவது குணாதிசயம், உலகின் அநேக தலைவர்கள் இருந்தாலும் தானியேலை போல விசேஷித்த ஆவி யாரிடமும் காணப்படவில்லை. இன்று நாங்கள் உண்மையிலேயே ஒரு அரசியல் ரீதியாக அல்லாவிட்டால் ஒரு டிபார்ட்மெண்ட் வேலைத்தளத்திலே நாங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டுமென்றால் உண்மையிலேயே இந்த விசேஷித்த ஆவியானவர் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ குணாதிசயங்கள் இருக்கின்றதா, மனிதாபிமானம் இருக்கின்றதா என்பதை யாரும் பார்ப்பதில்லை. முதலாவது அவருடைய பின்னணி, கல்வி, இதைத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் தானியேலை போல விசேஷித்த ஆவியானவர் நமக்குள்ளே தேவை என்பதை நாங்கள் காணலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க முடிகிறது 4ஆம் வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. எனவே தரியு ராஜாவுக்கு கீழாக இருந்த அந்த பிரதானிகள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய பின்னணியை சேராத ஒரு நபர் தங்களை நியாயம் விசாரிப்பதா என்று தானியேலை நியமித்த உடனேயே அவர்கள் கோஷம் எழுப்ப தொடங்கினார்கள். இது எங்களுக்கு வருகின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒரு தலைமைப்படத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்வார்கள், முறுமுறுப்புகள் வரும், பேச்சுக்கள் வரும், எதிர்ப்புகள் வரும். சிலர் நேரடியாக எதிர்ப்பார்கள், சிலர் மறைமுகமாக எங்களை எதிர்ப்பார்கள். நீங்கள் இந்த மீன் மார்க்கெட்டுக்கு போனீங்கள் என்றால், இந்த மீன் மார்க்கெட்டிலே பார்த்தீர்கள் என்றால், இந்த நண்டை பிடித்து கொண்டு வந்து அவர்கள் என்ன செய்வார்கள், கீழே கொட்டுவார்கள். கொட்டும் பொழுது ஒரு நண்டுக்கு மேலே இன்னொரு நண்டை அவர்கள் ஏற விடாமல் அங்கே காணலாம். ஏனென்றால் தாங்களும் ஏற மாட்டார்கள், ஏறவர்களையும் விட மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள். அப்ப அன்றைய நாட்களிலே
விசேஷித்த ஆவியுடைய அந்த தானியேலின் மீது குற்றம் சுமத்துவதற்கு அவர்கள் முகாந்திரம் தேடியும் ஒவ்வவில்லை. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வியலிலும் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக குற்றங்களை பிடிக்க அவர்கள் முகாந்திரம் தேடினார்கள். சிலர் இயேசுவினிடத்திலே வந்தார்கள் தங்களுடைய சரீர சுகத்திற்காக, சிலர் வந்தார்கள் மனாறுதலுக்காக, சிலர் வந்தார்கள் தங்களுடைய பொருளாதார பிரச்சனைக்காக, சிலர் வந்தார்கள் மறுமையை பற்றி, நித்திய வாழ்வை பற்றி கேள்வி கேட்டு அதிலே விடுதலை அடைவதற்காக. ஆனால் சிலர் வந்தார்கள் இயேசுவிலே குறை பிடிப்பதற்கு. இந்த குற்றம் பிடிக்கிற நபர்கள் எங்களுக்கு தேவை. தனியாக எங்களை பற்றி நல்ல கமெண்ட் சொல்கிற ஆக்களை விட இந்த குறை சொல்கிற ஆக்களையும் பக்கத்தில் வச்சிருக்கணும். இயேசுவானவரை பார்க்க 2 பேரை கடைசி வரையும் வச்சிருந்தார். இந்த சிலுவையின் பாடுகளின் மத்தியிலே ஒருவர் என்ன செய்தார்? இயேசுவை பற்றி நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தார். இன்னொருவர் என்ன செய்தார்? இயேசுவை பற்றி தவறாக கதைத்து கொண்டிருந்தார். உண்மையிலேயே அப்படிப்பட்ட நபர்கள் எங்களுக்கு தேவை. ஏனென்றால் நாங்கள் வளரலாம். எங்களை பற்றி குறை கூறுபவர்கள் இருக்கத்தான் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க முடியும். அப்போ நாங்களும் வளர வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு அவசியம். ஒரு டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் எடுக்கும் பொழுது எங்களோட தான் சிரித்து கதைப்பார்கள், எங்களோடு ஒன்றாக இருப்பார்கள். தாவீதும் ஜோனத்தானையும் போல நன்கு உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, இரத்தத்தை கொடுத்து, எலும்பும் மாம்சமுமாக பழகுவார்கள். ஆனால் இறுதியிலே எங்களுடைய உயிரை எடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் எங்களோடு இருக்கிறார்கள். எனவே அதிலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். எந்த ஒரு குறையும் தானியேலிலே நாங்கள் காண முடியாத வகையிலே தானியேல் செயற்பட்டதை நாங்கள் காண முடியும். எனவே இது எங்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ராஜாவினுடைய கிரியைகள், ராஜாவினுடைய வேலை திட்டங்கள், பிரபுக்களுடைய வேலை திட்டங்கள், இன்னுமாக சிற்றரசர்களுடைய வேலை திட்டங்கள், இன்னுமாக குடிமக்களினுடைய கணக்கு சார்பான விடயங்கள், அவர்களுடைய பொருளாதார விடயங்கள், வருகின்ற வரிகள், இவற்றிலே அவன் கணக்கு ஒப்புவித்த உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்ததை நாங்கள் காண முடியும். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணி நாங்கள் சொல்லுவோமானால் இந்த வசனத்தை எப்படி என்றால், தானியேல் எல்லாவற்றிலும் நோட் எடுக்கிற பழக்கம் இருந்தது. இந்த நோட் எடுக்கிற பழக்கம் இருந்தது. தான் செலவு செய்த படங்கள் பில் எடுக்கிற பழக்கம், அதை கூட்டி வரவு எவ்வளவு செலவு எவ்வளவுன்னு பார்க்கிற வழக்கம் இருந்தது. இன்றைய காலத்தில் வேற, வரவு 8 செலவு 10 போய் கொண்டிருக்கிறது, அது வேற. என்றாலும் இந்த கணக்கு ஒப்புவிக்கிறதிலே அவர் சரியாக இருந்தார். ஒரு உலகத்திலே ஒரு பழமொழி இருக்கின்றது, தேன் தொட்டார் கை நக்கார் என்று. தேன் தொட்டார் கை நக்கார், அதாவது இந்த தேனை ஒருவர் விரலினாலே தொட்டாலாம், அந்த தொடுவதற்கு முன்பதாக சாப்பிட்டு பார்ப்போம் என்று இருக்குமாம். ஆனால் தொட்ட பிறகு சாப்பிட்டே ஆகணும் என்று இருக்குமாம். அப்ப தேனை தொட்டவர்கள் அதை தங்களுடைய நாவிலே தொட்டு சுவைத்து தித்திக்கும் அந்த சுவையை, தவிட்டாத அந்த சுவையை அனுபவிக்கின்ற அந்த முறையை நாங்கள் காண முடியும். எனவே இப்படிப்பட்ட அந்த நேரத்திலே இந்த தேன் தொட்டார் கை நக்கார் என்பது என்னவென்றால், அதாவது ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்திலே உள்ள ஒரு நபர் பொதுவாக வருகின்ற சில விடயங்கள் பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், சில நேரத்தில் பொருளாதாரம் சார்ந்த செயற்பாடுகளாக இருக்கலாம், உயிரற்ற பொருட்களாக இருக்கலாம். அவற்றை என்ன செய்வார்? கையாடல் செய்வதற்கான வழிகள் இருக்குமா என்றுதான் இந்த பழமொழி சொல்கின்றது. எனவே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசை வரும். நான் இந்த கொடுக்கின்ற இந்த பொருளில் நான் கொஞ்சம் எடுத்தால் என்ன, நான் கொஞ்சத்தை எடுத்தால் என்ன. அதுக்கும் ஒரு வசனம் வச்சிருப்பார்கள், என்னென்றால் போரடிக்கிற மாட்டை வாழை கட்டாய ஆக என்றும் வச்சிருப்பார்கள். இது ஒரு தவறு. எனவே எங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பொருட்களாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், திரவமணியாக இருக்கலாம், அவற்றை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உரிய வகையிலே கணக்கு ஒப்புவித்து அந்த உக்கிரானத்துவத்தின் பணியை நாங்கள் வெற்றிகரமாக செய்ய வேண்டியது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. எனவே தானியேல் என்ன செய்தார்? அந்த நாட்களிலும் அவர் உண்மையுள்ள அந்த உக்கிரானத்துவ ஒப்புவிப்பை அவர் காண்பித்து கொண்டே இருந்தார். அதிலே யாரும் குறை பிடிக்க முடியாத, அதாவது தவறு காண முடியாத நிலையிலே தானியேல் செயற்பட்டதை நாங்கள் காணலாம். எனவே முதலாவது பாயிண்ட் என்ன? விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். இரண்டாவது உண்மை உள்ளவனாய் இருந்தார். மூன்றாவது நாங்கள் வாசிப்போம், 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே
குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அதிகளவிலே விடுகின்ற ஒரு தவறுகளில் ஒன்று வேதத்தை வாசிப்பதில்லை, முறையாக வாசிப்பதில்லை. ஆதி காலங்களிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தலைமாடுகளின் அருகே வேதத்தை வைத்து அதை வாசித்து சுவைத்தவர்கள் இன்று அந்த வேதத்தை மறந்து விட்டார்கள். இது ஒரு தவறான ஒரு விஷயம். எனவே வேதம் எப்பொழுதும் எங்களுக்கு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. வேதத்திலே அநேக காரியங்கள் இருக்கின்றது. வேதத்திலே அநேக வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றது. எங்களுடைய பாதை சரியாக செல்கிறதா, பாதை தவறாக செல்கிறதா, பாதைகளிலே கற்கள், முட்கள், எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது எவ்வண்ணமாக செயற்பட வேண்டும் என்பதை வேதம் அழகாக எங்களுக்கு பிம்பமாக காண்பிக்கின்றது. எனவே இந்த வேத விஷயத்திலே அவனை பிளபிடிப்பதற்கு அவர்கள் எத்தனமாய் இருப்பதற்கு காரணம் என்னென்றால், ஒழுங்காக அந்த நாட்களில் இந்த நீதி சட்டங்கள், பழைய ஏற்பாட்டு கால நீதி சட்டங்களை அவர் என்ன செய்தார், பிரயோகம் செய்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். பவுல் அப்போஸ்தலனும் தன்னுடைய உத்தம குமாரனுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார், தீமோத்தேயுவே நீ வாசிக்கிறதிலும் தேற வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இறுதியாக சிறையில் இருக்கின்ற பொழுதும் சொல்லுகிறார், நான் காட்பு என்பவன் வசமாக வைத்து வந்த அந்த தோற்றுருளையும், அதாவது என்ற அந்த டாக்குமெண்ட்ஸுகள், நான் படித்த புத்தகங்கள், என்ற நோட்ஸுகளையும் என்ற வஸ்திரங்களையும் கொண்டு வா. அது என்னவென்றால், இறுதி வரை தேவனுடைய விஷயத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. 21ஆம் நூற்றாண்டிலே மாட மாளிகைகள், நெருங்கு கோபுரங்கள், வானளாவிய உயர்ந்த கட்டிடங்கள் போன்ற பொழுதும் நாங்கள் வேதத்தினுடைய ஆழங்கள், ரகசியங்கள், பின்னணிகளை கற்றுக்கொள்வதும் கூட எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனவே அவர் வேத வசனங்களை அவர் கற்றுக்கொண்டதை நாங்கள் காண முடியும். இந்த நீதி சட்டங்களை பார்த்தீர்கள் என்றால் அதிலே ஒழுக்கம், சமூக கட்டளை, சம்பிரதாயம் என்று இந்த கிரியைகள் இருக்கின்றது, செயற்பாடுகள் இருக்கின்றது. அதிலே புதிய ஏற்பாட்டிலே இயேசுவானவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒழுக்கங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், சமூக கட்டளையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இந்த சம்பிரதாயம், பாரம்பரியமாக நடைமுறைப்படுத்தி வந்ததான இந்த கட்டளைகளை நீங்கள் விடுங்கோ, அது தேவையில்லை என்பதைத்தான் அவர் சொன்னார். ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ நீங்கள் பழைய ஏற்பாட்டின்படி பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டுக்கு பலி செலுத்தி வரைக்கும் என்ன செய்வார்கள், ஒருவன் ஒரு பாவத்தை செய்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு மிருகத்தை கொண்டு வந்து அவர்கள் பலியிடுவார்கள். மிருகத்தை அவர்கள் இந்த கரங்களில் வைத்து கொண்டு வந்து என்ன செய்வார்கள், பலியிடுவார்கள். இப்போ ஒருவன் பெரிய பாவம் செய்திருந்தால் பெரிய விலங்கு வரும். அப்போ உள்ளுக்கு இருக்கிற ஆக்கள் லைனில் நிற்கிறார்கள், என்ன சொல்லுவீனும், இவன் மிகப்பெரிய மகாபாவியாக இருக்கிறாரே, இந்த பாவத்தை செய்து விட்டார் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் சின்ன சின்ன பாவம் செய்தால் என்ன செய்வார்கள், ஜனங்கள் என்ன வாசலில் இந்த கியூவில் நிற்கும் பொழுது என்ன தங்களுடைய அந்த சாரிகளை மறைச்சு வைப்பார்கள், இல்லாவிட்டால் பேக்கு ஒழிச்சு வைப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருந்தது. ஆனால் இந்த காலங்கள் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் இயேசுவானவர் எங்களுடைய பாவத்திற்காக, எங்களுடைய சாபங்களுக்காக என்ன செய்து விட்டார், அந்த சிலுவையிலே அவர் வெற்றி எடுத்து விட்டார். ஆமேன். எனவே நாங்கள் அந்த கட்டளைகளை இப்பொழுது கடைபிடிக்க தேவையில்லை. எனவே இது மிக முக்கியமாக இருக்கிறது. பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலும் கூட அந்த வேதபாரகர் பரிசேயர் என்ன சொன்னார்கள் என்றால், தசமபாவம் கொடுக்கணும் என்று சொல்லிட்டு என்ன செய்வார்கள், 100 பெருஞ்சீரகம் வந்தால் 100 பெருஞ்சீரகத்தில் 10 பெருஞ்சீரகம் கொடுக்கணும், எண்ணி எண்ணி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக, அதாவது வாயால் சொல்வார்கள், செய்ய மாட்டார்கள். அதாவது வெளியில் நல்லா இருக்கணும், உள்ளுக்க எப்படியும் நாங்கள் வாழலாம். சொல்லப்போனால் இந்த ஞாயிற்று கிழமை கிறிஸ்தவர்கள் மாதிரி, அது ஒரு தவறான விஷயம். அது எங்களை அழித்து விடும். மெதுமெதுவாக எங்களை என்ன செய்துவிடும், தேவன் பக்கம் இருந்து பின்னடைய செய்துவிடும், இருளின் பாதையிலே எங்களை நடத்திவிடும். எனவே அவதானமாக இருங்கள். வேத விஷயத்திலே நாங்கள் வளர வேண்டும், நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். முதலாவது விசேஷித்த ஆவியானவர் இருந்தார், இரண்டாவது உண்மையுள்ளவனாக இருந்தார், மூன்றாவது வேத விஷயத்திலே அவர் பரிபூரண நிலையிலே இருந்தார். நான்காவது நாங்கள் வாசிக்க முடியும் 10ஆம் வசனத்தை. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள்
சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனை வருவதற்கு முன்பதாக ஜெபிக்கக்கூடியவர்கள். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது ஜெபிக்கக்கூடியவர்கள். சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் பிரச்சனை வந்து ஜெபிக்க கூடாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தானியேலை பார்க்கின்ற பொழுது முன் செய்து வந்தபடியே, எனவே பிரச்சனை வந்த பிறகு மாத்திரமல்ல, வருவதற்கு முன்பதாகவும் என்ன செய்தார்? 3 வேளையும் ஜெபம் செய்கிறவராக இருந்தார். இன்று எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டால், எக்ஸாம்பிளுக்கோ ஒரு பிரச்சனை வந்து விட்டதுன்றா நாங்கள் என்ன செய்வோம்? அதை போட்டு நாங்கள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம கவலையோடு இருந்து எங்களோட அனுதின வேலையெல்லாம் கொஞ்சம் குறைச்சி என்ன செய்வோம்? ஒரு ரூமுக்குள்ள இருந்து அழுது யோசிச்சு கொண்டு இருப்போம், அனலைஸ் பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் அந்த ஜெபத்துக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். தானியேலோ என்றால் என்ன செய்தார்? முன் செய்து வந்தபடியே ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். இது ஒரு ஆவிக்குரிய குணாதிசயங்களிலே மிகவும் பிரபலமானதாக காணப்படுகிறது. அப்ப தரியு ராஜாவுக்கு தெரிந்து இருந்தது, தானியேல் என்பவர் யூதேயா தேசத்தின் தேவனாகிய அந்த தேவனை அனுதினமும் 3 வேளையும் நித்தம் ஆராதனை செய்கின்ற ஒரு வீரன் என்று. எனவே மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, வருகின்ற ஒவ்வொரு நாளிகையிலும், ஒவ்வொரு நிமிஷங்கள், ஒவ்வொரு மணித்தியாலங்கள், ஒவ்வொரு நாட்கள், கிழமை, மாதம், வருடங்கள், தசாப்த காலங்கள் உயிருள்ளவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பணியிலே நாங்கள் வளர வேண்டும். முன் செய்து வந்தபடியே அவர் என்ன செய்தார்? ஜெபத்தை ஏறெடுத்தார். எனவே இது ஒரு எங்களுக்கு தேவன் யார் என்பதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம். 5வது காரியம் என்னவென்றால் 22ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக காணப்பட்டேன். நான் ராஜாவாகிய உமக்கு நீதிகேடு செய்யவில்லை. அப்ப 5வது காரியம் என்ன? அவர் என்ன செய்கிறார்? ராஜாவுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவராக இருந்தார். அதைவிட ராஜாவுக்கு முன்பதாகவும் குற்றமற்றவராக இருந்தார். அடுத்தது, ராஜாவுக்கு எதிராக நீதிகேடு செய்யவில்லை. அதாவது 5வது காரியம், குற்றமற்றவராக இருந்தார், பழுதற்றவராக இருந்தார். எந்த ஒரு குறையும் விரல் விட்டு சுட்டி காட்டுவதற்கு அவர் அருகதையற்றவராக இருந்தார். அதாவது எந்த ஒரு பிழையும் பிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு தன்னுடைய பணியை கண்ணும் கருத்துமாக அவர் செய்து கொண்டிருந்தார். உக்ரானத்துவத்தை அவர் காண்பித்தார். இன்றைக்கு அநேகர் குற்றம் சாட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள். சிலர் இந்த குற்றம் சாட்டுதலை அநேகர் முழு நேர ஊழியமாகவும் சிலர் பகுதி நேர ஊழியமாகவும் அதை செய்கிறார்கள். தவறு. உன்னுடைய சகோதரன் விழுந்திருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவரை அந்த நரக பிடியிலிருந்து நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஆலோசனை சொல்லி, வேதாகமம் சொல்கின்ற ஆலோசனைகள், வசனங்களை கூறி தேவன் பக்கமாக நாங்கள் திருப்ப வேண்டும். இது எங்களுக்கு ஒரு புத்தியுள்ள காரியமாக இருக்கிறது. எனவே முன் செய்து வந்தபடியே அவர் 3 வேளையும் ஜெபம் செய்தார். எனவே இந்த குற்றமற்றவராக அவர் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பின்பதாக சொல்லிவிட்டார்கள், 30 நாளளவும் உம்மை ஆராதிக்காத யாராக இருந்தாலும் அவர்களை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த கதையை கேட்டவுடனே ஓமண்டு அவர் சொல்லின பிற்பாடு, ராஜா அவர் கையெழுத்து வைத்த பிற்பாடு நாங்கள் பார்க்க முடிகின்றது, என்ன செய்கிறார்கள்? தானியேலை வாட்ச் பண்ணுகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? முன் செய்து வந்தபடியே என்ன செய்கிறார்? ஜெபத்தை அவர் செய்கிறார். அதை பார்த்து ராஜாவுக்கு சொல்லுகிற ஒரு வழியை நாங்கள் காணலாம். அதையும் சொல்லுகிறார்கள். அப்ப ராஜா என்ன செய்கிறார் என்றால், ராஜா எப்படியாவது பின்னேரம் மட்டும் தானியேலை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்தார். அந்த நேரத்திலே ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர்கள் என்ன செய்தார்? தானியேலை அவர்கள் சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். அதிலே நாங்கள் பார்க்க முடிகின்றது. இந்த 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவிட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமல் இருந்தது. உண்மையிலேயே தரியு கண்டதான இந்த குணாதிசயங்கள் இருக்கின்ற ஒரு நபரை, இந்த குணாதிசயத்தோடு நாங்கள் இருப்போமானால் எங்களுக்கு எதிராக யாரும் செயற்பட மாட்டார்கள். அப்படி செயற்பட்டாலும் அவர்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள். நாங்கள் சும்மா இருப்போம். ஏனென்றால் தேவன் எங்களுக்காக வழக்காடுவார்.
பாருங்கள், அதில் நாங்கள் பார்க்க முடியும், தேவ மனுஷனுக்கு எதிராக யாராவது செயற்பட்டால் என்ன, அன்றைக்கு அவர்களுடைய நெத்திர போயிட்டு, நெத்திர டவுன், அடுத்தது டின்னர் டவுன், அடுத்தது என்ன, பாட்டு, இந்த கீத வாத்தியம், அவர்களுடைய ஹாப்பினஸ் டவுன், எல்லாம் போய்விடும். நிம்மதியற்றவர்களாக இருப்பார்கள். நாங்கள் இதே நேபுகாத் நேச்சருடைய சம்பவத்தில் பார்க்கலாம். நெத்திரையற்று அவர் காணப்பட்டார். ஏன், புதிய ஏற்பாட்டிலும் கூட இயேசுவானவரை காட்டி கொடுத்த பிற்பாடு பிலாத்துவின் மனைவி சொல்கிறார், நெத்திரை வரவில்லை இரவிலே, ஏனென்றால் நான் வெகுவாக பாடுபட்டேன். அவர் உண்மையாகவே உத்தம குணமுடைய ஒரு நபர், மெய்யாகவே குமாரன், தேவகுமாரன் என்பதை சாட்சி கொடுத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அநேக போராட்டங்கள், எதிர்ப்புகள், அலைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. அது உண்மை. அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஈவெண்ட் தான் சொல்லலாம். நன்மையை நாங்கள் பிறக்க, தீமை விரைக்க மாத்திரம் நாங்கள் ஏன் எனக்கு தீமை என்று நாங்கள் கேட்கின்றோம். நன்மை திரைக்க நாங்கள் எப்பயாவது கேட்டிருக்கின்றோமா, ஆண்டவர் ஏன் எனக்கு இதை தாரீர் இந்த நன்மை என்று? இல்லை, யாரும் கேட்பதில்லை. ஆனால் தீமை வரும் பொழுது, ஒரு நஷ்டம் வரும் பொழுது, ஒரு உபத்திரவம் வரும் பொழுது, ஒரு வியாதி வருகின்ற பொழுது, ஒரு குடும்பத்திலே சில கருத்து முரண்பாடுகள் வருகின்ற பொழுது, சமூகத்திலே சில குளறுபடிகள் வருகின்ற பொழுது, தேசத்திலே சில எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது, திருச்சபையின் ஊழியங்களிலே சில பின்னடைவுகள் வருகின்ற பொழுது மட்டும் கேட்கின்றோம், என்ன, ஏன் எனக்கு இந்த பிரச்சனையை தாரீர்? இப்போ சில நபர்களை கேட்டீர்கள் என்றால் எல்லா நபர்களும் சொல்றது எனக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை, மற்றவர்களுக்கு இல்லை. ஒவ்வொருத்தற்ற வாழ்க்கையிலும் நாங்கள் பார்த்தோம் என்றால் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும், ஆனால் அதை காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எனவே நாங்கள் பயப்பட தேவையில்லை. பிரச்சனை வருகின்ற பொழுது தேவன் பக்கம் சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அப்போ தானியேலை சிங்கங்களின் கெபிகளிலே போட்ட பிற்பாடு நாங்கள் பார்க்க முடியும், ராஜா கேட்கிறார், ஒரு நல்ல ஒரு சாட்சி கொடுக்கிறார். என்னவென்றால் 16வது வசனத்தில், அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். உண்மையிலேயே தானியேல் தான் சொல்ல வேண்டும், என் தேவன் என்னை தப்புவிப்பார், என் தேவன் எனக்கு நன்மை செய்வார், விடுதலை ஆக்குவார். இங்கே மாறி நடக்குது. ராஜா சொல்லுகிறார், தரியு ராஜா சொல்லுகிறார், உன் தேவன் உம்மை தப்புவிப்பார். எனவே நாங்கள் சொல்ல வேண்டும், இந்த நேரலையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும், என் தேவன் எம்மை தப்புவிப்பார். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணங்களில் இருந்தாலும், நீங்கள் இந்த நேரத்தில் பிரயாணம் செய்ய முடியும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு சில நேரத்தில் தனிமையிலே கேட்க முடியும், குடும்பமாக கேட்க முடியும், சில நேரத்தில் திருச்சபை மக்களாக நீங்கள் கேட்க முடியும். தேவன் நம்மை தப்புவிப்பார். ஆமேன். எனவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்ப தரியு ராஜா சொல்லுகின்றார், உன் தேவன் உம்மை தப்புவிப்பார். நம் தேவன் நம்மையும் நமக்கு பின்வரும் சந்ததியையும் தப்புவிப்பார் என்பதே எங்களுக்கு விசுவாச வார்த்தையாக இருக்கிறது. பிற்பாடு நாங்கள் பார்க்கலாம். 5வது குணாதிசயம் என்னவென்றால், அவன் குற்றமற்றவனாக காணப்பட்டார். அதிலே ராஜா வந்து கேட்கிறார் என்னவென்றால், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று கேட்டார். அதற்கு தானியேல் சொல்கின்றார், நாங்கள் முன் சொன்னபடியே 5வது குணாதிசயம், நான் குற்றமற்றவராக இருந்தேன், நான் எந்த தவறும் செய்யவில்லை, அதைவிட உமக்கு எதிராக கூட நான் நீதிகேடு செய்யலை. ஒரு ராஜா எப்படி கதைக்கிறார் என்றால், தானியேலே, உங்களுடைய தேவன் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். ஒரு தாழ்மையோட கேட்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தானியேலுக்கும் ராஜாவுக்கும் நல்ல உறவு இருந்தது. நெகமாயாவினுடைய அந்த சரிதையை நாங்கள் வாசிக்கின்ற நேரத்திலே, நெகமாயா அந்த ராஜாவினிடத்திலே கதைக்கின்ற பொழுது ராஜா கேட்கிறார், நெகமாயா, உங்களுடைய முகம் ஏதோ வாடி இருக்கிறது, இது சரீரத்தில் உண்டான பலவீனம் இல்லை, உங்களுடைய இருதயத்தில் ஏதோ இருக்குது, எனக்கு சொல்லும். அந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறார்? உடனே சொல்லாம, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று மனதுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? நன்றி தெரிவிக்கிறார். இந்த நாட்களிலும் 21ஆம் நூற்றாண்டிலே நாங்கள் எப்பொழுதும் தேவனை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சன நெருக்கடியான பகுதிகளிலும் நாங்கள் தேவனை தேடலாம், மனசுக்குள்ளே ஜெபிக்கலாம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கலாம் மனசுக்கு, நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கலாம். மனதுக்குள்ளே ஜெபிக்கின்ற பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்பார், அந்த தொனியை கேட்பார், அந்த அர்ப்பணிப்பை கேட்பார். அதற்காக திருச்சபையில் வரைக்கையும் நாங்கள் சத்தத்தை உள்ளுக்காக வைத்துக்கொண்டு நாங்கள் மௌனம் சாதிச்சு கொண்டிருக்க கூடாது. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஜெபிக்கணுமோ அப்படி எப்படி நாங்கள் ஜெபிக்க வேண்டும். அதுதான்
கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு ஞானமாக இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், நான் குற்றமற்றவனாக இருந்தேன். இன்னும் ஒன்றும் சொல்லுகிறார், நான் ராஜாவாகி உமக்கு நீதிகேடு செய்யலை. ராஜா தேவனுடைய மனுஷனோடு உரையாடுகின்ற பொழுது ஒரு நண்பனை போல உரையாடுகின்றார். ஒருவருடைய முகத்தை பார்த்த உடனே இவருக்கு என்ன பிரச்சனை என்று ஒருவரால் கண்டுபிடிக்க முடியும் என்றால், நெடுக நாள் அவர்களோடு நாங்கள் உறவாடி இருக்க வேண்டும், அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்க வேண்டும். கணவன் மனைவிட வாழ்க்கையிலையும் கண்டுபிடிக்கலாம். மனைவி அவர்களுடைய முகம் வாடலாக இருந்தால், கணவனுடைய முகம் வாடலாக இருந்தால், ஏன் பிள்ளைகளுடைய முகம் வாடலாக இருந்தால், ஏன் ஒரு திருச்சபையிலே தலைமை மேய்ப்பருக்கு தெரியும் ஆடுகளுடைய நிலை. ஆடுகள் பல விதங்களில் இருப்பார்கள். ஆடுகள் திருச்சபையில் இருப்பார்கள், இருந்து கொண்டு வேற எங்கேயும் அவர்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் அலைமோதி கொண்டு இருக்கும். இங்கேதான் இருப்பார்கள், பிரசங்கியரைத்தான் பார்ப்பார்கள், கண்ணெல்லாம் எங்களை பார்த்து கொண்டு தான் இருப்போம். நாங்கள் நினைப்பது நன்றா வேலை செய்து போல இன்றைய பிரசங்கம் என்று. ஆனால் அவருடைய இருதயம் மனநிலையெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு. இந்த திருச்சபையில் பார்த்தீங்கள் என்றால், இந்த தானியேல் குணாதிசயத்தில் இந்த 3வது குணாதிசயம் நாங்கள் பார்த்தோம் இல்லை, வேத விஷயம் என்று. இந்த சபையில் இருப்பார்கள் சில விசுவாசிகள், இருந்து கொண்டு இந்த பிரசங்கம் போய்க்க என்ன செய்வார்கள், சில நோட் எடுப்பார்கள். சிலர் நோட் எடுக்கிறீர்கள், அது வேற. சிலர் நோட் எடுக்காட்டி மனசுக்கு அதை பதியப்படுத்துவார்கள், அதுவும் வேற. சிலர் நோட் எடுக்கிற மாதிரி பிரசங்கியரை பார்ப்பார்கள், நோட் எடுப்பார்கள், நோட் எடுப்பார்கள். ஆனால் வீட்டை கொண்டு போய் என்ன செய்கிறது, தலைமாட்டுக்கு கிளை வச்சுட்டு இருக்கிறது. பிறகு அடுத்த கிழமை நோட் எடுப்பார்கள், நோட் எடுப்பார்கள், பிறகு வச்சுட்டு வாரம். இது ஒரு தவறான வேலை. திருச்சபைகளில் ஒரு வசனத்தை கேட்டால், இந்த வசனம் எங்கே இருக்கின்றது என்று கேட்டால், நான் சொன்ன வசனம் சரியான்னு கேட்டால் எல்லாரும் என்ன செய்வார்கள், தலைமை போதகரை பார்ப்பார்கள். ஏனென்றா அவருக்குத்தானே தெரியும் வசனம். அப்போ பாஸ்டர் கையை வைத்தினா சரி, பாஸ்டர் தலையாட்டினா அந்த வசனம் சரி, பாஸ்டர் மௌனமாக இருந்தால் அந்த வசனம் இல்லை, அது மாறி சொல்கிறேன் என்றுதான் இன்றைய தினங்களில் இந்த நாட்களில் மக்களுடைய நிலை இருக்கிறது. இதில் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் 6வது குணாதிசயம், நான் நீதிகேடு செய்ததில்லை ராஜாவாகிய உமக்கு முன்பாக. இன்றைக்கு எங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றதான அரசாங்கத்தினுடைய அறிவுரைகளை நாங்கள் கேட்க வேண்டும். நாங்கள் அந்த விதிகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சாரதி அனுமதி பத்திரம் எடுக்க வேண்டும் என்றால் அதை எடுக்க வேண்டும். நாங்கள் ஓட் போட வேண்டும் என்றால் அது போட வேண்டும், அது எங்களோட உரிமை. ஐடென்டி கார்டு எடுக்க வேண்டும் என்றால் அதை எடுக்கணும். நான் எடுக்க தேவையில்லை, இயேசு என்னோட இருப்பேர் என்றால் பிரச்சனை வேறு. அப்போ நாங்கள் சில அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை கை கொள்ளணும். இப்போ இந்த நாட்களில் அரசாங்கங்கள் சொல்லுகின்றார்கள் மக்கள் கூட வேணாம்ன்றது நல்ல விஷயம், அதற்கு நாங்கள் கீழ்ப்படியணும். ஆனால் உங்களோட தேவனை நீங்கள் ஆராதிக்க கூடாதுன்றா தான் நாங்கள் அதுக்கு மறுப்பு நாங்கள் தெரிவிக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லவில்லை. உண்மையிலேயே எங்களுடைய மந்தைகள், எங்களுடைய திருச்சபை மக்களுக்கு சந்தோஷம் என்னென்னா, இந்த நாட்களில் வீடுகளிலே இருக்கிறது. ஏனெண்டா சேர்ச்சுக்கு வந்தால் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், காலமாக சாப்பிடாம சேர்ச்சுக்கு வந்தால் அந்த வசனத்தை இருந்து கேட்கணும். இருக்க எனக்கு நேரியல் அது நெடுக இருக்கையில் அது இனி பாஸ்டர் சொல்கிறத கேட்கணும், அதுலேயும் பாஸ்டர்ஸ் மேலே கேள்வியும் கேட்பார்கள். எனவே இப்படியான நிலையில் நல்ல அமைப்பை வீட்டில் எங்களுடைய ஜனங்களுக்கு இந்த நாட்களில் சொல்லணும், சபை கூடி வரக்கூடாது, நீங்கள் இப்படி உங்களுடைய தேவனை வணங்கக்கூடாது என்று சொன்னால், தானியேலுக்கு சொன்ன மாதிரி சொன்னால் ஜனங்கள் கவலைப்பட மாட்டார்கள், சந்தோஷப்படுவார்கள். அது ஒரு தவறான வேலை. எனவே நாங்கள் இந்த சபை கூடி வருதலிலே நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும். எனவே அரசாங்கத்தினுடைய சட்டங்கள் நியமங்களை நாங்கள் கை கொள்ள வேண்டும். அதுதான் அவர் சொல்லுகின்றார், நீதிகேடு செய்யலை என்று அவர் சொல்லுகின்றார். எனவே முதலாவது பாயிண்ட் என்ன, விசேஷித்த ஆவியானவர் இருந்தார் தானியேலுக்குள்ளே. 2வது உண்மை உள்ளவனாக இருந்தார். 3வது வேதத்திலே தேறினவனாக இருந்தார். 4வது அவர் என்ன செய்தார், ஜெபம் செய்கிறவராக இருந்தார். 5வது குற்றமற்றவராக இருந்தார். 6வது நீதிகேடு செய்யாதவராக இருந்தார். பின்பதாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ தானியேலுடைய குணாதிசயத்தை பார்த்துட்டோம். ஆண்டவர் தப்பி வச்சிட்டார், ஆண்டவர் நன்மை செய்தார் தானியேலுக்கு நாங்கள் பார்த்துட்டோம். ஆனால் மிக முக்கியம், தானியேலுக்கு எதிராய் செயற்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது அதை பார்ப்போம். நாங்கள் பார்க்கலாம் 23ஆம் வசனத்திலே, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலோ வென்றால் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள்.
உண்மையிலேயே தானியேலுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பினார்களோ அவர்களைத்தான் போடணும். என்னத்துக்கு மனைவி, பிள்ளைகள், மக்கள், மருமக்கள், மருமகன்மார், இருந்தவர்கள், போனவர்கள், இவர்களையெல்லாம் போட தேவையில்லை. என்னவென்றால் கர்த்தர் செய்த அந்த பிரதிபலிப்பாக இருக்கிறது. தன்னுடைய தாசர்களுக்கு விரோதமாக, தன்னை உண்மையாய் பின்பற்றினவர்களுக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்களை தேவன் விசாரிக்கிறவர்களாக இருக்கிறார். எனவே அதிலே நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. யார் யாரை போட்டாரா? அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி போட்டது. தானியேலுக்கு ஒன்றும் நடக்கல. ஏனென்றால் சிங்கங்களை தேவன் அவர்களுடைய அந்த சிங்கத்தினுடைய வாயை கட்டினார். ஆனால் தானியேலுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் கெபியிலே போடுவதற்கு முன்பதாகவே அவர்களுடைய எலும்புகளை நொறுக்கி விட்டதா. அவருடைய பார்ட் ஆஃப் த பாடி எல்லாம் சேதமாகி விட்டது என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. எனவே அவரை நம்பின ஒருவர் மேலும் குற்றம் சுமராது தேவன் தம்முடைய ஊழியக்காரர்களின் ஆத்துமாவை காக்கிறார். அவர்களுடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்பதிலே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். நாங்கள் தீமையை தீமையோடு எதிர்த்து நிற்காமல் தீமை நன்மையால் நாங்கள் வெல்வது எங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கிறது. சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும் அந்த நேரம். எனவே நாங்கள் இப்படியான இந்த குணாதிசயத்திலே நாங்கள் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை பற்றி தாரை தப்பட்டம் போடாமல் மற்றவர்கள் நம்முடைய குணாதிசயங்களை குறித்து தாரை தப்பட்டம் போட வேண்டும். இதுதான் இந்த நாட்களிலே, இந்த ஞாயிறு ஆராதனை, நேரலை ஆராதனையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவாக இருக்கிறது. தரியு ராஜா கண்டதான அந்த தகமைகள் எங்களிடத்தில் இல்லாவிட்டால் நாங்கள் நாளுக்கு நாள் அவற்றை எங்களுக்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நம்மை பற்றி நாம் அல்ல, நம்முடைய அயலான் பேச வேண்டும், எங்களுடைய தேசத்தின் ராஜாக்கள் பேச வேண்டும், எங்களுடைய அயல் சமூகம் பேச வேண்டும். தேவ மனிதரின் சாயல் இருக்கின்ற ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளையாண்டான், ஒரு வாலிப தம்பி, ஒரு சின்ன பிள்ளை, ஒரு நபர், ஒரு குடும்பம், ஒரு திருச்சபை, ஒரு ஊழியர், ஒரு உடன் ஊழியர், ஒரு மூப்பர் கூட்டம், கர்த்தருடைய பணியை செய்கின்ற பட்டாளங்கள் என்று அவர்கள் சொல்ல வேண்டும். இதிலே நாங்கள் மிகவும் அவதானமாக இருப்போம். எனவே இந்த நாளிலும் நாங்கள் இந்த தானியேலின் குணாதிசயங்களை பார்த்தோம். தரியு ராஜா கண்ட ஒரு தலைவனிடத்தில் காணப்பட வேண்டிய குணாதிசயம். நாங்கள் அதை உருவாக்கி கொள்வோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்திலே நாங்கள் இறுதி ஜெபத்துக்குள்ளாக எங்களை ஆயத்தப்படுத்துவோம். யாவரும் கண்களை மூடி நாங்கள் இருப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலும் தரியு ராஜா கண்டதான ஒரு தலைவனின் தகமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, தானியேலை போல எங்களை மாற்றும். இந்த நேரலையிலே பங்கு பெற்றுகின்ற உம்முடைய பிள்ளைகளை மாற்றும். புதிதாக பார்க்கின்றதான, இதிலே கலந்து கொண்டதான, அங்கம் வகிக்கின்றதான ஒவ்வொருவரையும் மாற்றும். உம்முடைய தனித்துவ குணாதிசயங்கள் எங்களிடத்திலே வெளிப்படட்டும். விசேஷித்த ஆவியானவர் விசேஷமாக நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யும், குற்றமற்றவர்களாக இருக்க உதவி செய்யும், வேத விஷயத்திலே வளர்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும், ஜெபம் செய்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும், குற்றமற்று நீதி கேடு செய்யாதவர்களாக இருக்க உதவி செய்யும். நாங்கள் விசுவாசத்திலே வளர இந்த குணாதிசயங்கள் எங்களுக்கு உதவி புரியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, தானியேலை நீர் காப்பாற்றினீர், நீர் தாங்கினீர், தப்புவித்தீர், நீர் கனப்படுத்திய தேவனாக இருந்தபடியாய் நன்றி. விசேஷமாக ஆண்டவரே, தானியேலுக்கு விரோதமாக செயற்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் சந்தித்து அதற்குரிய கூலியை நீர் கொடுத்தீர். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான எதிர்ப்பின் அலைகள், குறை குற்றங்களிலே நாங்கள் வளர, விருத்தி அடைய, முன்னோக்கி செல்ல, வெற்றி வாகை சூடுகிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே நலம் என்று உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யும். நீரே எங்களை நடத்துங்கள். விசேஷமாக இன்றைய தினத்திலும் இந்த நேரலையின் மூலம் இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு உம்முடைய ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். அவர்களை தாங்குங்கள், தப்புவீங்கள், கனப்படுத்துங்கள். விசேஷமாக லார்ட் திருச்சபைக்காக நன்றி. அதிலே பணியாற்றுகின்றதான தலைமை போதகர், உடன் ஊழியர்கள், மூப்பர் குலாம், அவர்களுடைய போர்டு மெம்பர்ஸ், இன்னுமாக விசுவாசிகள், சிறுவர்கள், வாலிபர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் மென்மேலும் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப நீர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே,
விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களிலும் அவர்கள் தூரதேசத்தில் இருந்து செய்கின்ற இந்த பணியை ஆசீர்வதியும். இந்த பணி இடையுறாது தொடர்ந்து நடைபோட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கின்றேன். யாழ் திருநாட்டிலே இலங்கை தேசத்துக்காக முயற்சிக்கின்றதான பிரதர் அலனோடு கூட அவருடைய குடும்பங்களோடு கூட விசேஷமாக அதற்கண்டு பொருளாதார பண உதவிகளை ஆலோசனைகளை செய்கின்றதான ஒவ்வொரு உள்ளங்கள் இல்லங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். இலங்கை தேசத்திலே யாழ்ப்பாண பகுதிகளில் இந்த ஊழியங்களை செய்கின்றதான சகோதரன் அகலியனுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவரோடும் கூட தொடர்ந்தும் இந்த ஊழியங்களை வெற்றியோடு விடுதலையோடு வெற்றி கொடியோடு செய்ய நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். இந்த ஊழியத்துக்குரிய பணம், பொருளாதாரம், மனித ஆதரவு, அரசியல்வாதிகளுடைய ஆதரவு, சொந்த பந்த ஆதரவு, அந்நிய பிரஜாதி மக்களுடைய ஆதரவு, சிதறி இருக்கிறதான எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆதரவு, ஒவ்வொரு ஆதரவுகளை நீர் தந்துதவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியம் பலகி பெருகி ஆண்டவரே இந்த பூமியை நிரப்ப நீர் உதவி செய்யுங்கள். தேவன் பேரில் இவர்கள் விசுவாசித்திருந்தபடியினால் இவர்களில் ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்ற வண்ணமாக பரிசுத்த தேவன் நீர் இவர்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். நன்மைகளை உண்டு பண்ணுங்கள். அந்நிய கண்ணல்ல, எங்களுடைய கண்களே, எங்கள் ஒவ்வொருவருடைய கண்கள் இந்த ஊழியங்களை பற்றி நற்சாட்சி கூறத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஞாயிறு தின ஆராதனையிலும் பங்கு பெற்றிய ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசீர்வதிக்கின்றோம். நேரே கனப்படுத்துவீராக. எல்லா வல்லமையும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.